அப்பு பாஸ்கரன் உள்ளிட்ட அனைவரும் மீதும் ஏக இறைவனின் நல்ல அருள் என்று நின்று நிலவட்டமாக. அப்போ நான் ஒரு கதை சொல்றேன், என்னுடைய கதை தான் அது. இந்த கதையினுடைய பெயர் வந்து அரளிப்பூ, மஞ்சள் அரளிப்பூ அப்படின்னு கூட சொல்லலாம். ருக்கையாங்கிற பெண்ணு, இவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. பாட்டி ஒரு வயசான கிழவி, அவருடைய ஆதரவுல வாழ்றா. 26 வயது, ஆனா இளம் விதவை. இவ விதவை ஆனாலா விதவை ஆக்கப்பட்டாளா அப்படின்னா விதவை ஆக்கப்பட்டாள். திருமணமாகி 30 நாட்களில் கணவன் மலேசியா நாட்டுக்கு வேலைக்கு செல்கின்றான். போனவன் தான், திரும்பவே இல்லை. எல்லாரிடமும் கேட்டாயிற்று. அனைவரும் சொன்னது அவனை எங்கும் நாங்கள் காணவில்லை என்றுதான். உடனே அந்த ஊர்ல உள்ள ஜமாத்து வந்து ஒரு முடிவு பண்ணுவாங்க. இஸ்லாமிய சட்டப்பிரகாரம் 7 ஆண்டுகளாக கணவன் மனைவிக்கு இடையில் எந்த ஒரு பரிவர்த்தனையோ எந்த ஒரு உறவுகளோ இல்லை என்று சொன்னால், தொடர்புகளோ இல்லை என்று சொன்னால் அவளுக்கு விவாக விலக்கு அளித்து விடலாம் அப்படின்னு சொல்லி ஜமாத்தர்கள் வந்து வீட்டில் வந்து கிளவிட்ட சொல்லிடுவாங்க. உன் மகளுக்கு உன்னுடைய பேத்திக்கு நீ விவாகம் முடிஞ்சு வச்சு, அதாவது இந்த விவாகம் ரத்த ஆயிடுச்சு, நீ வேற ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு வயல் இருந்துச்சு. அந்த வயல் வந்து குத்தகை கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து வரக்கூடிய நெல்களில் வந்து பாதி கொடுப்பாங்க. பாதினா ஒரு 6 மூடைன்னா 3 மூடை கொடுப்பாங்க. இது மாதிரி வேற அந்த வரப்புகளில் வந்து சில காய்கறிகள் கீரைகள்லாம் போட்டு கிளவி, அதான் உங்களுடைய வருமானம். இவளை பத்தி சொல்லணும்னா, ருக்கையாவை பத்தி சொல்லணும்னா, இவளை வந்து ஊர்ல என்னென்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னா, இவளை வந்து ஒரு சில பேர் வெகுளிம்பாங்க, ஒரு சில பேர் ரவுடிம்பாங்க, போக்கிரி பெண்ணும்பாங்க, ஆம்பளச்சியும்பாங்க. ஆனா இவ எதுலையுமே அடங்காதவ. ஏன்னா இவளுக்குன்னு ஒரு தனி உள்ளம் இருக்கும். அதாவது இவ வந்து ஒரு இயற்கையை ரசிக்கக்கூடியவள். நாய்கிட்ட பேசுவா, பூனைகிட்ட பேசுவா, மைனாட்ட பேசுவா, குரங்கிட்ட பேசுவா, எல்லாத்துலேயும் பேசுவா. அந்த மாதிரி. அதே மாதிரி ஆண் பெண், சிறியவர் பெரியவர் அப்படிங்கிற பாகுபாடுலாம் அவளுக்கு கிடையாது. எல்லார்ட்டையும் உட்காருவா, எல்லாத்திலையும் பேசுவா, மனசுல என்ன படுதோ அதை சொல்லிடுவா. அதுதான் அவருடைய குணம். இளைஞர்கள் வந்து மதில் மேல உட்கார்ந்து அழகு இவளும் ஷேர் பண்ணி உட்காந்துக்குருவா. சுருட்டு குடிப்பா, மூக்குப்பொடி போடுவா, என்னென்ன. அதாவது ஒரு பெண் உருவில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆண் என்னென்ன சேட்டையெல்லாம் பண்ணுவானோ அவ்வளவு சேட்டையாக பண்ணுவா. என்ன செய்வாங்கன்னா, ஊர்ல அந்த தெருவில் வந்து எல்லா வீட்டுக்கும் போவா. அவளுக்கு வந்து இந்த வீட்டுக்கு தான் போகணும், இந்த வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்லாம் இல்லை. எல்லா வீட்டுக்கும் போவா. அவ பாட்டுல அந்த வீட்டுல என்ன குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கோ அதை கிணத்துல அள்ளிக்கிடுவா. இவ வீட்டுல என்ன செஞ்சாவளோ அதை அந்த அடுப்பு புடையுமாங்க, அந்த அடுப்பு புடையில வச்சுட்டு வந்துருவா. யாரும் அதை கண்டுக்கிறது இல்லை. முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ஊர்ல உள்ள யாருமே அவளை தப்பாவும் ஒரு கோணத்துல அணுகுனதும் இல்லை, தவறா யாரும் நடத்துனதும் இல்லை. ஊர்ல உள்ளவங்களுக்குலாம் வந்து அப்போ வந்து பெண்கள் கிடைக்கிறது கிராக்கி. அதனால ஆண்கள்லாம் வெளியூர்ல தான் கல்யாணம் பண்ணிட்டு இருப்பான். அப்ப எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், ரொக்கையாவை கல்யாணம் பண்ணுன்ட்டு. ஆனா ஒரு பயம் ஒண்ணு இருக்கும். இவ வந்து ஆம்பளைச்சி மாதிரி இருக்கிறாள், 2வது ஊர் பூரா சுத்துவா, சுருட்டு குடிக்கிறா, இவளை கல்யாணம் பண்ணிட்டு ஊர் பூரா தவறான பேச்சு வரும்னு சொல்லி ஊர்ல உள்ள இளைஞர்கள் அவளை மறுமணம் செய்வதற்கு ஒரு தயங்குவாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கும். இதுக்கு இடையில வெளியூர்ல இருந்து ஒரு சில வரன்கள் வந்திருக்கும். ஆனா அந்த கிளவி மறுத்துருவா. கூலோ கஞ்சியோ அவ இங்கேயே காய்ச்சிட்டு கிடக்கட்டும், வெளியில கொடுத்து நான் சீப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிடுவா அந்த கிளவி. நிறைய வந்து இது வந்து ஒரு கலோக்கியல் வார்த்தைகள் நிறைய வரும், அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. நீங்க படிச்சுட்டு வேணா அதை நிறைகுறைகளை சொல்லுங்க. அதே மாதிரி என்ன செய்வான்னா, சந்தையில போய் மீனை வாங்கிடுவா. மீனை வாங்கி கிராமங்களில் போய் விற்பா. இது அவருடைய வேலை. ஆற்றுல தண்ணி ஓடிச்சுன்னு வச்சுங்களேன், தண்ணி ஓடும் பொழுது மீன் பிடிக்கக்கூடிய எல்லா முறைகளும் அவருக்கு தெரியும். மீன் பிடிக்கல வந்து வலை போட்டு பிடிக்கிறது, தூண்டில் போட்டு பிடிக்கிறது, கூண்டு வச்சு பிடிக்கிறது, அப்புறம் கத்தியை வச்சு அந்த அம்பை வச்சு குத்தி பிடிக்கிறது, கையால் அமுக்கி பிடிக்கிறது, பல முறைகள் தெரியும். இதுல குறிப்பாக பர்டிகுலர் ஒரே ஒரு முறை வந்து பத்தக்கட்டைங்கிற ஒரு முறை. இந்த பத்தக்கட்டை முறை வந்து எல்லாருக்கும் தெரியாது. இது வந்து நீர் ஓட்டத்தை பார்த்தும் அந்த நீர் ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி மீன் எவ்வாறு ஓடுகிறதுங்கிற பார்த்தும் அந்த கட்டையை வைப்பாங்க. அதுல வந்து தாவி வந்து மீன் விழுவும். அதுக்கு ஒரு சில ஞானம், சில அறிவுகள்லாம் இருக்கு, அதுவும் இவளுக்கு தெரியும். ஆக இந்த மாதிரி வேலைகள் தான் இவ பண்ணிட்டு இருப்பா. இப்படி இவருடைய வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கு. இவ வந்து தனக்கு கணவன் இருந்தான் போயிட்டான் அப்படிங்கிற பத்தி அவன் நினைச்சு கூட பார்த்ததில்ல. ஏதோ இருந்துச்சு, ஏதோ வாழ்க்கை போச்சு, நம்ம இயற்கையோட வாழ்வோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அந்த ருக்கையாங்கிற பொண்ணு இப்படி போயிட்டு இருக்கு. இப்ப இடையில வந்து கொம்புராவத்தர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளு மலேசியாவில இருந்து ஊர்ல வந்து செட்டில் ஆகுறாரு. அவருக்கு ஏன் கொம்புராவத்தர்னு பேர் வந்துச்சுங்கிறத கதை நீளம் பெருசு, அது தனித்தனி சாப்டர். அவர் வந்து அங்கே உணவகம் நடத்திட்டு இருப்பாரு. அந்த உணவகங்களை வந்து வயசாயிருச்சு, அவருக்கு 65 வயசுக்கு மேல ஆனதுனால அந்த உணவகத்தை வந்து என்ன செய்வாரு, மொத்தமா கொடுத்துட்டு ஊரோட வந்து செட்டில் ஆயிடுறாரு. அவருக்கு இனிப்பு நீர்னு சொல்லிடுவான் டாக்டர். இனிப்பு நீராக இருக்கும் பொழுது இனிப்பு நீர் அவருக்கு இனிப்பு நீராக இருக்கும்போது டாக்டர் என்ன செய்வான், ஒரு உடம்பு ஒரே உளைச்சலா இருக்கும், ஒரே உளைச்சல், ஒரே ஊறல், கால்லாம் ஒரே என்ன சொல்றது, ஒரு உஷ்ணம் மாதிரி, பாதங்கள்லாம் ஏரியும், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை.
அவருடைய மனைவி வயதானவங்கள். அவங்க 40 வயசாக இருக்கும் பொழுது அவங்களுடைய புத்தி பேதலிச்சிடும். ஏன் பேதலிச்சிச்சுங்கிறது ஒரு தனிக்கதை. சரி, அதனால அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. கணவன் இருக்கிறானா இல்லையாங்கன்னு தெரியாது. திண்ணையை பார்த்து பேசுவா, தூணை பார்த்து பேசுவா. எப்பவுமே வந்து அந்த தொழுகை விரிப்புன்னு சொல்லக்கூடிய முசல்லாவும் அந்த மணி, பாசி மணி, தஸ்பீம்பாக, அதை வச்சுட்டு அந்த கிளவி அதனுடைய வாழ்க்கையோட ஓடிட்டு இருக்கும். அந்த கிழவிக்கு ஒரு தம்பி இருப்பான். அவன் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போவான். வாரத்துக்கு ஒருக்கா வந்து கிழவி நல்லா இருக்கா, என்ன செய்யுதுன்னு பார்த்துட்டு போவான். இதுதான் அந்த கிழவியுடைய இது. கொம்புராவுத்தர் என்ன செய்வார்னா, இப்ப நம்ம கடைசி காலத்துல ஏதாவது ஒண்ணு வேணும், நமக்கு வந்து ஒரு நம்மளை பாக்கு எடுக்கவும், நம்முடைய மனைவியை பாக்கு எடுக்கவும் ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு இதுக்கு என்ன செய்யலான்னு பார்ப்பாரு. ஏன் ஒரு கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்து ரொக்கையாவை நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு எண்ணத்துக்கு வருவார். வந்து ஜமாத்துல உள்ள 4-5 பேர்த்துக்கு கேட்பார், இந்த மாதிரி ரொக்கையாவிட்ட நான் கல்யாணம் பண்ண விருப்பப்படுறேன், நீங்க போய் அந்த கிளவிட்ட பேசி முடிச்சு வைங்க இப்பான்ட்டு. எல்லாருமே அவரை பிடிச்சி வஞ்சிருவாங்க, திட்டுவாங்க. என்னப்பா நீ வயசான காலத்துல என்ன வேலை பண்ற, இந்த நேரத்துல போய் நாங்க கிளவிட்ட சொன்னா கிளவி எங்களை வந்து எங்க முதுகு பழுத்துரும், சொல்லுவா எங்களை விளக்கு மாத்தல அடிச்சிருவா கிளவி, இப்பெல்லாம் பல பேர் சொல்லுவாங்க கிராமத்து முறைகள்ல. இவருக்கு ஒண்ணும் ஓடாது. என்னடா செய்யுதுன்னு பார்க்கும் பொழுது இதுக்கு சரியான ஆள் யாருன்னு பார்த்தா அந்த ஏரியாவில் ஒருத்தர் இருப்பான். அவன் யாரு அப்படின்னா இல்லிக்கண்ணேன்னு பேரு. அவனுக்கு ஏன் இல்லிக்கண்ணா, அவன் இப்போ இயற்பெயர் வந்து இலியாசு. அவன் எப்பவுமே பேசும்பொழுது என்ன செய்வான், பேசி முடிச்சோடனே கண்ணை வந்து இறுக்கி மூடி திறப்பான். அவனே கேள்வி அவனே பதில் சொல்ற மாதிரி ஒரு கேரக்டர் இது. அதனால அவனுக்கு இலியாசுங்கிறவனே இல்லின்னு சொல்லுவாங்க. இல்லின்னு சொன்னாலும் இல்லிக்கண்ணன்னு சொன்னாலும் அவனுக்கு இலியாசுன்னு சொன்னாலும் இல்லின்னு சொன்னாலும் இல்லிக்கண்ணன்னு சொன்னாலும் அவனுக்கு விளங்க போறது இல்லை. ஆளை காணாம நேரத்துல இல்லிக்கண்ணேம்பாங்க, நேர பார்த்தாங்களுக்கு இல்லியும்பாங்க. இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அவன். அவன் எப்படி இருப்பான்னா, முனியாண்டி கோயில் ஆடு வெட்டினா முதல் ஆளை இங்கே தான் நிற்பான். வரிசை நிப்பாட்டுறது, சோத்தள்ளி போடுறது, கறி எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி. மாரியம்மா கோயில கூழ் ஊத்துறாங்களா, அதுலயும் வரிசை நிப்பாட்டுறது, கொள்றது, இந்த மாதிரி வேலையில இருப்பான். தேவாலயத்துல குருத்தோலை கட்டுறாங்களா, இவன் தான் முதல் ஆளான்னு கட்டுவான். பள்ளியாதுல நோம்பு கஞ்சி காய்ச்சிறாங்களா, 30 நாளும் நோம்பு கஞ்சி காய்ச்சி வரிசை நிப்பாட்டி ஒவ்வொருத்தரும் கஞ்சி பரிமாறுறது, கொள்றது, இந்த மாதிரி வேலை செய்வான். ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் தவறாம வந்துருவான். அது என்னன்னா மையத்தாங்குழின்னு சொல்றது, அதாவது இறந்தவர்களை அடக்கக்கூடிய அடக்கஸ்தலம். அங்கே வந்து குழிக்குள்ள இறங்கி பிரேதத்தை வாங்கி வைக்கிறதே இவனாத்தான் இருப்பான். அது எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, இவனுக்கு அந்த செய்தி கிடைச்சிரும். இவனை அங்கே போனா பார்த்துடலாம். யாராவது அன்னைக்கு இறந்துட்டாங்கன்னா நீங்க மையத்தாங்குழிக்கு போனா போதும், அங்கே அவன் இருப்பான். அப்ப கொம்புராவத்தர் என்ன செய்யறாரு, மையத்தாங்குழிக்கு போவார். அன்னைக்கு ஒரு முகத்து விழுந்திருக்கும். போவாரு, போய் என்ன செய்வார், அவனை பிடிச்சிடுவார். பிடிச்சி இந்த விஷயத்தான் சொல்லுவார், எப்ப இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்ட்டு. அவனுக்கு வந்து தூரத்து உறவு முறையும் கூட இந்த இலியாசுங்கிறவன் சொல்லுவான், என்ன மச்சான் இது, என்ன நீங்க இந்த வயசுல போய் செய்றீங்க, இது நல்லா இருக்கு, உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தா நான் வேலைக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்றேனே அப்படின்னா. டே, வேலைக்கு அரேஞ்ச் பண்றதா சரியாக மாட்டா, அந்நிய பெண்கள்லாம் உடம்ப தொட முடியாதுடா, காலை பிடிக்கணும், கையை பிடிக்கணும், இதெல்லாம் வந்து சரி வராது, அது 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 மார்க்கத்துக்கும் முறை இல்லைடா அப்படிம்பார். அந்த மாதிரி சில விஷயங்கள் அவர் சொல்லுவார். இவன் முதல்ல மறுத்துருவான். உனக்கு எவ்வளவு வேணாலும் நான் தர்றப்பா அப்படின்னு சொல்லி அவனை சம்மதிக்க வைப்பாரு. உடனே அவனு சம்மதிச்சிருவான். சம்மதிச்சுட்டு என்ன செய்வான், ஒரு கவுளி வெத்தலையும் கொஞ்சம் கொய்யாப்பழமும் வாங்கிக்கிட்டு கிளவி போய் பார்க்க போவான். கிளவிட்டு கொண்டு கொடுப்பான். நம்ம மதுரையிலேருந்து வரும்பொழுது மானாமதுரையில் இதெல்லாம் வாங்கின உனக்காக, இந்த கொய்யாப்பழம் ரொம்ப தித்திக்கும், இது வந்து வெள்ளைக்காரன் தோப்புடைய கொய்யாக்காய், சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு கொடுப்பான். கிளவி அப்ப என்ன செய்வா, வெத்தலையை போட்டு நல்லா உதக்கி இருப்பா, 2 கணத்துலையும் உதக்கி இப்படி சும்மா தலையை மட்டும் ஆட்டுவா. வந்த விஷயத்த சொல்லுன்னு அர்த்தம். உடனே அங்கே சொல்லி இங்கே சொல்லி பல கதையெல்லாம் சொல்லி அவளுக்கு, கிளவி சின்ன பிள்ளை எப்படி இருந்தா, கல்யாணம் பண்ணல எப்படி இருந்தா, நீ அப்படி ஆக்கு இப்படி ஆக்குலாம் சுத்தி வளைச்சு வந்து கடைசி விஷயத்துக்கு வந்துடுவான். வந்த உடனே இவனுக்கு ஒரு கொஞ்சம் பயமும் இருக்கும். சரி, விஷயத்துக்கு வந்துட்டா கிளவியுடைய ஆக்ஷன் என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு. கிளவி என்ன செய்வா, வலது பக்கத்துல எச்சி பண்ணிக்கத்தை எடுப்பா கையில. எச்சி பண்ணிக்கிட்டா எச்சி ஊத்துப்பறக்கா ஒரு இது வச்சிருப்பாங்க. இவனுக்கு பயம் வந்துடும், தூக்கி மூஞ்சில ஊத்த போறா அப்படின்ட்டு. அந்த அம்மா என்ன செய்யும், வாயில உதக்கி வச்சிருந்த வெத்தலையை அதை துப்பிட்டு, நீ சொல்றதா நல்லாத்தான் இருக்கு, ஆனா அவ ஒத்துக்குருவாளான்னு தெரியலையப்பா அப்படின்பா. அது உனக்கு பிரச்சனை இல்லை, நான் ஒத்துக்க வைக்கிறேன், நீ சம்மதிக்கிறதே பெரிய விஷயம், நீ சம்மதிச்சா போதும்னு சொல்லி செஞ்சிருவான். அப்புறம் அவளை கூப்பிடுவாங்க. அவளை கூப்பிட்டு இவன் சொல்லுவான். அவர் நிறைய வாதம் பண்ணுவான். இதுண்டு கடைசியில இந்த பாரு, இந்த காலத்துல வந்து நீ தனியா இருக்க முடியாது, அவன் கிழவனா இருந்தாலும் கொஞ்ச நாள் அவன் போய் சேர்ந்துருவான், அவன்கிட்ட நிறைய பணம் இருக்கு, பணம் அவனுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து முடிச்சிருவாங்க அவளை. சரின்னு அவனும் சம்மதிச்சிருவா. சம்மதிச்சுட்டு அவன் என்ன செய்வா, இந்த மாதிரி இவர் நம்ம கொம்புராவத்துன்னு சொல்லிடுவாங்க. 2-3 நாள் கல்யாணத்துக்குள்ள ஏற்பாடுகள் தடபடலாம் ஆகிட்டு இருக்கும். விடிஞ்சா கல்யாணம் நடக்கக்கூடிய நேரத்துல இவன் ரூம்ல இருந்துருவா, வெளில போக முடியாது. அப்புறம் நமக்கு திருமணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ரூம்ல அடைச்சிருவாங்க. அவளை ரூம்ல அடைச்சிருவாங்க, அவளே இருந்துக்குருவா. அப்ப விடிஞ்சா கல்யாணங்கிறனால இருக்கும். எல்லாரும் இதுல பள்ளியாசல்ல வந்து அறிவிப்பு செஞ்சிருவாங்க. காலையில
சுபுகு தொழுகைக்கு பிறகு கொம்புராவத்திற்கு கல்யாணம் அப்படின்ட்டு கொம்புராவத்தர் ருக்கையா பேகம் சொல்லி அதில் அறிவு பலகைலாம் எழுதி போட்டிருப்பாங்க. இந்த கதை ரொம்ப விரிவாக போகும், சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், எவ்வளோ சுருக்க முடியுமோ சுருக்கிறேன். இரவு படுத்த கொம்புராவத்தர் விடியல எந்திரிக்க மாட்டார், அவ்வளோதான். அவருடைய உயிர் தூக்கத்தில் பிரிஞ்சிருக்கும். இது பிரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஜமாத்தார்கள்லாம் வந்து தொழுகை முடிச்சுட்டு இவர் வீட்டுக்கு வருவாங்க. அவர் பிரட்டி பார்க்கும்பொழுது தெரியும், ஏன்னா அந்த கிழவிக்கு ஒன்றும் தெரியாதுல்ல, அது பாட்டு ஒரு ஓரமாக இருக்கு. அவர் மனைவி பிரட்டி பார்ப்பாங்க, இவர் இறந்துருப்பார். ஆஹா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பள்ளியாசர் வந்து மறுபடியும் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கொம்புராவத்தர் அகால மரணம் அடைந்து விட்டார், அவருடைய அன்னாரின் ஜனாசா நேரத்தில் எடுக்கப்படும் அப்படிங்கிற விவரங்கள்லாம் சொல்ல உடனே இந்த சத்தம் இவளுக்கு கேட்கும். ரூம்ல இருக்கிறவளுக்கு கேட்ட உடனே இவளுக்கு வந்து அப்படியே எல்லாரும், அதாவது ஊரே வந்து சோகத்துல கப்பி கிடக்கும். ஆனா இவளுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம். அப்பா மறுபடியும் நம்ம இழந்த சுதந்திரம் கிடைச்சிருச்சுப்பாங்கிற ஒரு எண்ணத்துல என்ன செய்வா, எந்திரிச்சு போய் ஜன்னகதை திறப்பா. ஜன்னகதை திறப்பதான் இங்க வந்து அப்படியே வெள்ளி கம்பி போல வானம் அப்படி தூரிக்கிட்டு இருக்கும். வேப்பம்பூ வாசமும் மாதளையின் வாசமும் அப்படியே ஈர மண்ணுல சேர்ந்து ஒரு வாசம் வரும். அந்த காத்து வந்து அவ மூஞ்சில அடிச்சு அப்படியே அந்த மூளையில பட்டு முடங்கி கிடந்த மூளையை வந்து அப்படி முடுக்கி விடும். ஒரு சந்தோஷத்தை வந்து அப்படி விரிக்கிறது. அப்போ வந்து டக்குன்னு அவனுக்கு என்ன வரும்னா, ஆஹா மழை பெய்த, தூரிட்டு இருக்கே, தூர்னா என்ன ஆகும், கெண்டை மீன் ஆத்து தண்ணியில மேல வந்து தலையை எட்டி பார்க்குமே, இப்போ போனா அள்ளிடலாமே அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு ஓடும். என்ன அப்போ வந்து இதை என்ன செய்யலாம்னு சொல்லி இப்படி நினைச்சிட்டு என்ன செய்வா, நேர வந்து ஒரு கால் எடுத்து வச்சுட்டு அவ வந்து 5 ரூபா அந்த ரூம்ல இருந்து லேசா வெளியில வருவா. இப்ப வந்து அவ என்ன செய்யறான்னு தெரியல, ஒரு அனிச்சையாகவே அவருடைய செயல்கள் இருக்கும். அப்படியே பைய தூக்குவா, பையில தூக்கிட்டு அவருடைய கையில அந்த மீன்பிடி பொருள்களை எல்லாம் எடுத்து வைப்பா, பத்தக்கட்டை எடுத்து வைப்பா, தூண்டி, அப்புறம் மொத்த சேகாரங்கள் என்ன பிடிச்சி இருக்கோ அவளும் தூக்கி அதில் போடுவா. அறையில இருந்து வெளியில வந்து கொல்லை பக்கம் போவா. கொல்லைக்கதவை திறந்துட்டு வெளியே இருந்து கொல்லை பக்கம் வந்து நிற்பா. கொல்லைப்புறத்துல பார்த்தா அப்படியே அரளி செடியில பூக்கள்லாம் அப்படி இந்த குழாய் வடிவில் இருக்கும், அந்த குழாய் ரேடியா மாதிரி இருக்கும். அது குழாய் ரேடியா மாதிரி உள்ள வடிவில் மஞ்சள் கலர் அப்படியே பூத்து குலுங்கும். அப்படி பார்த்து அப்படியே பிரமிப்பா நிற்பா. அது வந்து ஒரு பூவை மட்டும் பிப்பா. பிச்சுட்டு என்ன செய்வோன்னா, அதனுடைய அடிப்பகுதியில் அப்படி வாயில் வச்சுட்டு மெல்ல உறிஞ்சுவா, தேன் வரும். அதிகமாக உறிஞ்சிட்டோன்னு வச்சுங்களேன், அந்த பாலோட சேர்த்து கசப்பு வந்துடும். ரெண்டும் சேர்ந்து சாக்கும் நல்லா இருக்காது, டேஸ்ட் இருக்காது. தேனை மட்டும் உறிஞ்சி அப்படி தூக்கி போடுவா. தூக்கி போட்டுட்டு என்ன செய்வா, இடது பக்கமா தலையை மட்டும் அப்படி திருப்பி கொல்லை பக்கத்துல தெருப்பக்கம் அப்படி பார்ப்பா என்ன நடக்குதுன்ட்டு. தெருவில் வந்து இந்த ஜனாசாவை பார்த்துட்டு வர்ற ஜனங்களும் ஜனாசாவை பார்க்க போற ஜனங்களும் இப்படி போயிட்டு இருப்பாங்க. இப்படி பார்த்துட்டு மறுபடியும் தலையை திருப்பி ஒரு சிரிச்சுக்கிட்டு ஆற்றை நோக்கி நடக்க ஆரம்பிப்பா. ஆற்றை நோக்கி அப்படி பின்பக்கம் நடக்க ஆரம்பிப்பா. அவளுக்கு ஒரு பயங்கர பேரானந்தம் இருக்கும் மனசுல. இழந்த சுதந்திரம் மீண்டும் கிடைச்சதா அவ இடமோ மாதிரி வளர்ந்துகிட்டு இருப்பாது. அந்த அப்படியே நினைச்சுக்கிட்டே அப்படி போயிட்டே இருப்பா. இப்பவும் வானம் தூக்கிக்கிட்டே இருந்துச்சு. மலைத்துளியில் வந்து அவள் உடலை மட்டுமல்ல அவள் உள்ளத்தையும் நினைத்திருந்தது அப்படின்னு சொல்லி இந்த கதை முடியுது. கதை எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோ வாசகர்கள் சொல்லுங்க. இந்த கதை முழுக்க வர்ணனைகள் தான். ஒரு கேரக்டருக்கு பின்னாடி நிறைய வர்ணிச்சிருக்கேன், என்னால முடிஞ்ச அளவு வர்ணிச்சிருக்கேன். அது கேலக்சி பதிப்பகத்துல வரும் பொழுது நீங்க எல்லாரும் படிச்சுட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம்.